கேள்வி யாருமே விஷயம் கேட்க இருக்கே. மாட்டேங்கிறீங்க. நீங்களா கேட்டீங்களா? ராகுல் காந்தியை முட்டு சந்து கூட்டு போன பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் வந்து பார்க்குறாரு. காளியம்மாள்லேருந்து மருது அழகுராஜ்லேருந்து இன்னும் பல பேர் சொன்னால் அவங்க கட்சிக்குள்ளேயே குழப்பம் வந்துடும். செங்கோட்டையன் ஏன் வெளியே வந்தாருன்னா எந்த காரணமும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தவிர. டாஸ்மாக் சம்மந்தமாகவோ போதை கலாச்சாரம் சம்மந்தமாக விஜய் பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. ஏங்க அவர் ஒரு வெண்டைக்காங்க, என்ன சாஃப்ட் டோனு. தமிழகம் வீழாது, தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள். நாங்கள் மாற்றமல்ல, சூழ்நிலை கருதி வருபவர்கள். மாற்றம் கூட கிடையாதான். ராகுல் காந்தியை தமிழக தலைவர்கள் சந்திச்சு 3 வருஷம் ஆகுது சார். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இவர் கிடைக்குது. என்ன பெரிய அளவில் இளைஞர் பட்டாலும் விஜய்க்கு பிரச்சனையை பற்றி பேசிங்கன்னா சின்னம் கிடச்சிருக்காங்க. இந்திய அளவில் அந்த சின்னத்தை பார்த்து எல்லாம் வியந்து போவாரலாம். செம கொலகாண்டுன்னு அப்படி ரஜினி படுத்தாம கொலகாண்டாகுது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், ஈரோடுல டிசம்பர் 16ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் ஜரூரா போயிட்டு இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சப்ப முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் விஜய் முன்னிலையில இணைய போறாங்க, அவங்க யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு பில்டப்பை வந்து கொடுத்துருக்காரு. சொன்னா அவங்களெல்லாம் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன், டிடிவி தினகரன் இவங்க எல்லாமே எப்பவுமே பில்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ ஒரு முன்னாள் எம்எல்ஏ சேர்ந்தார்ல அதிமுகவில், அவர் யாருக்கா தெரியுமா? சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு பெரும்பாலும் அதிமுக திமுகவில் எம்எல்ஏக்கள் தெரியும், நம்ம ஆட்களுக்கு தெரியும். யார் இந்த முத்துகிருஷ்ணன் கேட்டால் சார் தெரில சார், இருங்க சார் பார்க்குறேன் சார் அது சார். அப்புறம் பார்த்தா 1980 எம்எல்ஏ இருந்தாராம் செங்கோட்டை. அவர் பேட்ச் மேட்டையாக கூப்பிட்டு வர்றாரு. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அரசியலுக்கு இப்போ அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னணியில் இருக்கிறவங்க, ஒரு 4-5 மாவட்ட செயலாளர், 4-5 எம்எல்ஏ கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதிமுகவுக்கு டேமேஜு, தாவேக்காவுக்கு அவர்கள் பயன்படுவார்கள். அது பயன்படுவாரெலாம் தெரியாது. ஏன்னா இவங்க யார் வந்தாலும் பயன்படுத்த மாட்டாங்க. கேஎஸ்ஆர், பழக்கருப்பையா, ஜெயந்தி நடராஜனே ஓட விட்டவங்க அவங்க. சார், அதுதான் அப்போ வந்து வெயிட்டான ஆட்கள் பலர் வந்தப்ப கண்டுக்காதவங்க இப்போ இழுத்து இழுத்து உள்ளே போடுற மாதிரி ஒரு கேள்வி யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்களா கேட்டிங்களா? அப்போது கட்சி ஆரம்பித்த புதுசில் விஜய் வந்து பிளைண்டாக இருந்தார். ஜானும் புஷியும் அப்போ தான் கட்சிக்கு வரன்றதுனால அவருடைய இயல்பான குணத்தை அவங்க காட்டலை. அந்த நேரம் கேஎஸ்ஆர், இவர், பழக்கருப்பையா, ஜெயந்தி நடராஜன் இவர்களை கட்சியில் ஆலோசகராக விஜய்க்கு கேட்குறாங்க. அவங்களும் அதுக்கு இசைந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஐயநாதன் போன்றவர்களையும் பேச்சுக்கு அந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, விக்கிரவாண்டி அந்த மாநாட்டுக்கு முன்னாடி இவர்களுடைய இன்புட்ஸு அதெல்லாம் நடக்குது. கேஎஸ்ஆர் என்கிட்ட சொன்னது, தம்பி 3/4 மணி நேரம் பேசுவேன், கம்முன்னு கேட்டுக்குவாப்புல, அப்பப்போ டைரியில் குறிச்சிக்குவார். யார்? விஜயா? விஜய் நேரில் பேசுவாரா? நேர்லாம் சந்திச்சிருக்காரு. மறுநாள் போனால் பூசா பார்க்குற மாதிரி பார்ப்பாரு. என்னடா இது? சரி, இப்படி போகுது. இவருக்கு கிடைக்காத வாய்ப்பு, யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இவர் கிடைக்குது. என்ன பெரிய அளவில் இளைஞர் பட்டாலும் விஜய்க்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் சுத்தமாக கிடையாது, 0. அப்போது உங்களுக்கு இயல்பாகவே கூப்பிட்ட உடனே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளில், காங்கிரஸில் 70களில் ஒர்க் பண்ணி திராவிட கட்சிகளில் பெரிய அளவில் அனுபவம் பெற்று ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக கலைஞரோட, காமராஜர், மூப்பனார், நெடுமாறன், இந்திரா, ப்ளஸ் இங்கே இருக்கிற தலைவர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர், வைகோ எல்லாருக்கூடையும் பயணம் செஞ்ச, திமுகவுடைய இக்கட்டான சூழ்நிலை இருந்த கேஎஸ்ஆர் போன்றவருடைய அனுபவம் பெரிய அளவில் பயன்படும். அனுபவம் கூட வேணாம், அவர்கிட்ட டெய்லி உட்காந்து பேசியிருந்தாலே, இவ்வளோ இருக்கா, இப்படி நடந்ததா, அப்படி நடந்ததா, எனக்கு நான் பேசும்போது எனக்கு ஒரு இதெல்லாம் இது பண்ணுங்க, எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம், எதை பிரதானப்படுத்தலாம் அப்படின்னா அவர் இதெல்லாம் சொல்லுவார். பழக்கருப்பையாக சொல்லவே வேணாம், நீங்கள் அவருடைய ஸ்பீச்செலாம் எடுத்து பாருங்கள், அப்படி பேசுவார். ஜெயந்தி நடராஜன் டெல்லியில் மத்திய அமைச்சராக இருந்தவங்க, மூப்பனார் உள்ளது பண்ணவங்க, காங்கிரஸில் ஒர்க் பண்ணவங்க, இந்திரா காலத்துலேருந்து ஒர்க் பண்ணவங்க, ராஜ்யசபா மெம்பர். அதுன்னு இவர்கள் வரும்பொழுது இவர்களை லட்டு மாதிரி பயன்படுத்தணுமா வேணாவா? ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா,
ஒரு புஷி ஆனந்தும் ஒரு ஜான் ஆரோக்கியசாமின்ற ஒரு வேலைக்காரன் தான் அவர், கட்சிக்காரர் கிடையாது. ஒரு ஒப்பந்த ஊழியர் மாதிரி அவரும் தான் தீர்மானிக்கிறாங்க. அவங்க வந்து முடிவு பண்ணி ஈவன் ஃபோன் நம்பரை கூட பிளாக் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு 3 பேர் கிடைச்சாங்கல்ல, வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. அவர்கள் எங்கே போனாங்க? ஏன் இப்போ அவங்க கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? நல்ல விஷயம்லாம் சொன்னாங்களே, நான் வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்கள்ட்ட பேசணும், ஏன் வரல அப்படின்ற கேள்வி விஜய்கிட்டேருந்து வரல. அப்போ இவர்கள் 2 பேர் முடிவு பண்ணிட்டு தான் விஜய்னு வருது. இது கரூர் வரைக்குமே இந்த ஆணவ தோணி இந்த இதெல்லாம் யாரையும் உள்ள விட மாட்டோம். ஈவன் இந்த இவர் நாஞ்சில் சம்பத் என்னை விட நல்ல வார்த்தை ராஜ்மோகன் சொன்னார், ஓசோன் படலமாக தலைவரை காக்கிறார் அப்படின்னு. அப்படி இந்த கட்சிக்குள்ளே யாரும் வராமல் இவர் வந்து பாதுகாக்கிறாரு. முட்டி முட்டி பார்த்தாரு. யார்? நாஞ்சில் சம்பத்துலேருந்து நம்ம காளியம்மாள்லேருந்து மருது அழகுராஜ்லேருந்து இன்னும் பல பேர் சொன்னால் அவங்க கட்சிக்குள்ளேயே குழப்பம் வந்துடும். இந்த மாதிரி பலரும் மோதி மோதி பார்த்தாங்க, யாரையும் உள்ளே விடல. கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் விஜய்கிட்ட ஒரு பயம் வருது, இந்த புஷி ஆனந்த் இவங்களாம் நம்பினா மட்டும் போதாது, நம்ம எதாவது பண்ணணும்னு. செங்கோட்டையன் ஏன் வெளியே வந்தாருன்னா, எந்த காரணமும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தவிர. ஏன்னா இவர் ஆப்ரேட் பண்ணவர் அண்ணாமலை, ஒருத்தர் வெளியில் இருக்கார் ஏற்கனவே தனி கட்சி அமமுக, இன்னொருத்தர் இங்கேயும் உருண்டுக்குன்னு ஓபிஎஸ், மூணாவதாக இவர் வெளியில் இருக்கிறாங்க. இவர் என்னன்னு கேட்டால், நான் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கணும். யார் ஒன்றா இருக்கணும்? ஓபிஎஸ், எடப்பாடிக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் எதுக்கு வெளியே வந்தீங்க? எல்லோரும் ஒன்றா இருக்கணும். யார் யார் ஒன்றா இருக்கணும்? எடப்பாடிக்கு தெரியும். இப்படி ஒரு வெண்டக்காய் பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு. அப்புறமா என்ன சொல்கிறாரு, ஏடிஎம்கில் இருந்துக்கிட்டே என்னை வந்து பிஜேபி தான் அசைன்மெண்ட் கொடுத்து இந்த வேலையை செய்ய சொன்னாங்க. இதோட வெட்கக்காடான செயல் எதுவுமே கிடையாது. அண்ணாமலை கூட டிஎம்கேலாம் கூட ஆப்ரேட் பண்ணிச்சு, இந்த கூட்டணி உடைக்கலாம் பார்த்துச்சு. அண்ணாமலை என்னைக்காவது எனக்கு திமுக தலைமை சில ஆணைகள் இட்டு இந்த கூட்டணி உடைச்சு சொன்னாரா? இல்லை ஓபிஎஸ் யாரார் கையிலையும் இருந்திருக்காரு, பிஜேபி கையில் இருந்திருக்காரு, குருமூர்த்தி கையில் இருந்திருக்காரு, அண்ணாமலை கையில் இருந்திருக்காரு, திமுக கையில் என்னைக்காவது அவர் சொல்லியிருக்காரா? தர்மத்தை நானாக நடத்தினேன்னாரு. ஒரு நாள் குருமூர்த்தி சொல்கிறாரு, நான் சொல்லி தான் நடத்தினாருன்னு. அந்த ஓபிஎஸ் கூட அப்படி சொன்னதில்லை. ஆனால் அந்த செங்கோட்டையனை எனக்கு டெல்லி சித்தப்பா சொன்னார், நான் இங்கே செஞ்சேன்னாரு. இப்படிப்பட்டவரை இவங்க கூட்டு போய் தாவேகால சேர்க்குறாங்க. அப்போ இவர் எந்த சித்தப்பா சொன்னால் அங்கே வேலை செய்வார்ன்றது ஒன்று. இப்போ நடைமுறையில் இருக்கிற கட்சியில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறவர் அப்படின்னா, இப்போ செந்தில் பாலாஜியை திமுக தூக்குச்சு, அவர் லேட்டஸ்ட்டு. சில வசதிகள் பண்ணி கொடுத்தோன்னா அவர் சில ஒர்க்குகள் பண்ணுறாரு. இது மாதிரி நீங்கள் வந்து எடுக்கிற ஆள் ஆரம்பத்தில் ரொம்ப பேர் வரத்துக்கு ட்ரை பண்ணாங்க, அவங்களெல்லாம் விட்டாச்சு. இப்போ தேடி தேடி இந்த மாதிரிலாம் சேர்க்குறாங்க. இவர்கள் எல்லாம் வரட்டும். நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சினா இப்போ செங்கோட்டையன் சேர்ந்துட்டாருங்க, நீங்கள் மாபெரும் தலைவர்னு கூட நம்பலாம். நான் கேட்குறேன், செங்கோட்டையனுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் ஏதாவது போட்டு கொடுத்துருக்காங்களா? சார் அவங்களுக்கு சென்னையில் ஆஃபீஸ் இருக்கா முதல்ல? அதை தாங்க கேட்குறேன். ஒரு கட்சி அலுவலகம் ஆஃபீஸ் இருந்தால் தானே சார் ரூம் போட்டு பனையூர் தானே கட்சி அலுவலகம்னு சொல்கிறீங்க. அங்கே என்ன வாசகதவு திறந்தா இருக்குது? இல்லை விஜய்கிட்ட செங்கோட்டையன் பேச முடியுமா? பேச முடியாது. 4 நாளைக்கு அப்புறம் விஜய் இப்போ செங்கோட்டையனுக்கு இப்போ புதுசாக வந்தவர் யாருக்கும் சொல்லியிருக்காரு, நாஞ்சில் சம்பத் புஷி ஆனந்துடைய வழிகாட்டுதலில் செயல்பட்டுருக்காரு. அவரை வந்து மாநில அளவில் பிரச்சாரகர் இதுவாக போட்டிருக்காரு. அப்போ மாநில அளவில் ப்ரொபகண்டா செக்ரட்டரி யார்? ஜென்ரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா, அவர் கீழே தான் நாஞ்சில் சம்பத் செயல்படணும். அப்புறம் மாநில ஒருங்கிணைப்பாளர் யார்? தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், அவர் கீழே தான் அவர் செயல்படணும். ஏன்னா அவர் தான் இந்த ரூட்லாம். இதெல்லாம் புஷி ஆனந்த் கீழே செயல்படுனா புஷி ஆனந்த் என்ன பண்ணுவார், அண்ணா அவங்க கீழே தான் செயல்பட சொன்னார். அப்படியா, சரி, மற்றவங்களாம் என் கீழே எப்படி செயல்படுறான்னு கொஞ்சம் கேட்டுக்குங்கன்னு வாப்பில். மற்றவங்களாம் எப்படிப்பா செயல்படுறீங்க? கம்முன்னு இருப்பாங்க. நீங்களும் கம்முன்னு இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் நிலமை. அப்போ இந்த கட்சிக்கு உரிய அடிப்படை தன்மைகள் இருக்குல்ல, எதுவுமே கிடையாது. ஒரு கட்சி ஆஃபீஸ் இப்போ அறிவாலயம், சத்தியமூர்த்தி பவன், கமலாலயம், தாயகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்கள் போங்க, பி ராமமூர்த்தி பவன் டி நகரில், பாலன் இல்லம் எதிரிலேயே இருக்குது. எல்லோரும் கட்சி ஆஃபீஸ் இருக்குது, மாநில செயலாளருக்கு ரூம் இருக்கும், மற்ற நிர்வாகிகள் ரூம் இருக்கும். நீங்கள் 28 அமைப்புகள் வச்சுருக்கீங்க, ப்ளஸ்ஸு மாநில நிர்வாகிகள். இவ்வளோ பேரும் கட்சி ஆஃபீஸுக்கு வரணும், போகணும், பல விஷயங்கள் விவாதிக்கணும், புது புது விஷயங்களை இது பண்ணணும், புது இஷ்யூஸ் எடுத்து கையில் எடுக்கணும். இளைஞர் அணினா இளைஞர்கள் சார்ந்த விஷயத்தை கையில் எடுக்கணும். இந்த மாதிரி தொழிற்சங்கம் இல்லவே இல்லை தாவேகாக்கு. அப்போ இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸுன்னு இருந்தால் தானே. இப்போ இவர் சேர்ந்துருக்க செங்கோட்டையன் எங்கே வேலை செய்யணும்? அது அவருக்கு தெரியவே தெரியாது. ஒன்று அவர் ஊர்லேயே இருக்கணும், இங்கே வந்தால் வேறு வழி இல்லாமல் ஆதவ அர்ஜுன் ஆஃபீஸுக்கு போகணும். இவ்வளோ தான் நிலமை. அருண்ராஜ் எப்போவாது போவார், மற்றவங்க போகவே மாட்டாங்க. தாகிரா, ராஜசேகர், வெங்கட்ராமன் மட்டும்தாங்க உண்மையான அரசியல்வாதிங்க. பனையூர் அலுவலகத்தில் இருக்காருங்க, மற்ற யாருக்கும் அந்த அலுவலகத்தில் பெரிய இதெல்லாம் கிடையாது. இப்படி இருந்தால் எப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ விஜய் டெய்லி
பனையூர் அலுவலகமே கூட வச்சுக்கங்க. விஜய் டெய்லி வந்து அங்கே ஒரு ஆஃபீஸில் உட்கார்றாரு. மற்ற நிர்வாகிகள் வராங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்கன்னா, கற்றலின் கேட்டலே நன்றுன்ற மாதிரி 10 விஷயம் விஜய் மூளைக்குள்ளே ஏறும். இந்த மாதிரி நடந்திருக்குங்க, அந்த மாதிரி நடந்திருக்குங்க. ஒன்றுமே இல்லையே. சார் அதுல திரைப்படத்துல இவ்வளோ சம்பளம் வாங்கி நீங்க உயர்ந்திருக்கீங்கன்னா அதுக்கு திமுக போட்ட காரணம் பிச்சை. வந்து அது அப்படி ஒரு அப்போ link ஏங்க கொடுத்து இவர் அவர் 200 கோடி வாங்க முடியல? பிச்சை போட்டவங்க ஏங்க வாங்க முடியல? உதயநிதி ஏன் ஒரு பெரிய ஹீரோ வர முடியல? எம்ஜிஆர் இருந்தார், முகாமுத்தை கொண்டு வர பார்த்தீங்க, எம்ஜிஆருடைய ரிப்ளிகாவை கொண்டு வர பார்த்தீங்க, ஏன் முடியல? பாவம் அவர் நல்லா வேற மாதிரி வந்திருக்க வேண்டியவர். அவரை கொண்டு போய் எம்ஜிஆர் கூட மோத விட்டீங்க. ஒரு புயல் அடிக்கிற நேரத்தில் ஒரு சின்ன இது என்ன ஆகும்? அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாப்ல. எம்ஜிஆரே கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணாராம் ஆமா, சார், என்ன மாதிரி உனக்குன்னு ஒரு நடிகாதுன்னாரு. பாணியை நீ வச்சுக்கோ. மன்னிச்சுக்கோன்னாரு. அப்போ ஒன்றா இருந்த டைம். சார் இதுல விஜயோட இந்த கட்டுமான விஷயங்கள் கட்சி அதுல வந்து பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா தொண்டர்கள் மத்தியில வந்து பொது பிரச்சனைகள் அதுவும் வந்து லோக்கல் இஷ்யூஸை நிறைய கையில எடுத்திருக்கிறது ஒரு மாற்றமா பார்க்க முடியுது. தன்னெழுச்சி, உதாரணத்துக்கு தன்னெழுச்சின்னு சொல்லுவாங்க. தன்னெழுச்சியா வந்த விஷயம் காந்தி சுதந்திர போராட்டத்துக்கு வழிகாட்டினார். காந்தி சொல்லாதெல்லாம் பலரும் பண்ணாங்க. இளைஞர்கள் இறங்கி போராடுகிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது, பள்ளிக்கூடம் பக்கத்தில் பார் இருந்தால் அது இளைஞர்களை பாதிக்கும், பொதுமக்களை பாதிக்கும், அவ்வழியாக வருகின்ற குழந்தைகளை பாதிக்கும். இதுக்கு எதிராக போராடணும்னு போடுறாங்க. இதில் 2 விஷயம் நான் பார்க்குறேன். வருத்தத்துக்குரிய விஷயம், ஒருத்தர் ஒரு போலீஸ்கார் கையை கடிச்சிட்டாரு. ஆனால் இங்கே செய்தி எதை ஆக்கப்படுதுன்னா, கையை கடிச்ச மேட்டர் பெருசாக. உண்மையிலே என்ன ஆகணும்? தாவேகா தொண்டர்கள் இந்த சட்டவிரோத பாருக்கு எதிராக போராடினாங்கன்றது செய்தி. ஆனால் இதை ஓரம் கட்டிட்டு கையை கடிச்ச மேட்டர் எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஜெர்னலிசம் இப்படி தான் இருக்குது. இது அந்த செய்தியின் ஊடே தான் சார் இதுவும் வருது. ஒரு போராட்டம் நடந்தது, இந்த மாதிரி மதுவிலக்கு எதிராக போராட்டம். அதில் இந்த தொண்டர் இவர் கையை கடிச்சிட்டார். ஒரு கிண்டலுக்குரியது. இவங்க எல்லாமே இப்படி தான் தற்கொலைங்க, இப்போ கையை வேறு கடிக்கிறாங்களா? இப்படி அந்த துணிக்கு தான் நீங்கள் தலைப்பையும் மற்றதையும் போட்டு நகர்த்துறீங்க இன்றைய வாசகர்களை, பொதுமக்களை. தாவேகாவை இப்படி பார்க்க வைக்கிறீங்க. ஆனால் தாவேகா தொண்டர்கள் அர்ப்பணிப்போடு அந்த போராட்டம் நடத்துகிறாங்க. அதை ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் மதிக்கலைன்னா, உங்கள் பிள்ளைய நீங்கள் மதித்தா தான் ஊரார் மதிப்பாங்க. தாவேகாலேருந்து இதுக்கு அறிக்கை வரணும். ஏண்டா, எங்களுடைய தொண்டர்கள் இளைஞர்கள் ஒரு மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அந்த போராட்ட செய்தியை இது பண்ணாமல் ஒரு கடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு பண்ணுறீங்களே, என்ன உங்கள் ஊடக தர்மம்னு கேட்டு ஒரு அறிக்கை வரணும். ஆனால் யாராவது இன்னை வரைக்கும் நான் விஜய்கிட்ட நான் பல விஷயங்கள் சொல்கிறோம், உங்கள் பேச்சில் இது வரணும் பிரதான அம்சமான. என்னைக்காவது மதுவிலக்கு, டாஸ்மாக் சம்மந்தமாகவோ போதை கலாச்சாரம் சம்மந்தமாக விஜய் பேசியிருக்காருன்னு சொல்லுங்கள். ஏன் இவர்களுக்கு அந்த பார்வை வரமாட்டேங்குது? இளைய சமுதாயத்தை பாதிக்குது. அதை பற்றி மற்ற தலைவர்கள்லாம் கவலைப்படும் போது ஏன் விஜய் கவலைப்பட மாட்டேங்கிறாரு? எங்கள்கிட்ட தான் இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஜென்சி இருக்காங்கன்னா ஜென்சி இதில் ஆட்பட்டால் உனக்கு நான் லாபமா? ஏன் உன் பார்வை பறந்துபட்டு வரமாட்டேங்குது? ஏன்னா கூட இருக்கிறது எல்லாம் எலைட்டு. ஒன்று ஐஆர்எஸ்லேருந்து வந்தது, ஒன்று பெரும் பணக்காரர், இன்னொன்று மேடையில் ஏதாவது பேசியிருந்தது, இன்னொன்று யூடியூப் நடத்துகிறது. இப்படி இருக்கிறதெல்லாம் சேர்ந்துருந்தா மக்களை பற்றி, விவசாயிகளை பற்றி என்ன வரும்? இல்லை, கீழே இருக்கிறவன்னு கேட்கணும். அங்கே தான் அந்த மியூச்சுவலே கிடையாது. தெரிஞ்சால் நீ ஏன் பத்திரிகையாளனை பார்த்து தலையாட்டினே போகிற? இதுதான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னை வரைக்கும் இவர்கள்ட்ட சரியாகலை. ஆசை மட்டும் இருக்குது நான் முதலமைச்சர் ஆகணும்னு. இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின்ட்ட என்ன பிரச்சனை? நல்லவர் நீ சொல்கிறாருல நயினார் நாகேந்திரா, அது நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். ஸ்டாலின் நல்லவர், அவரோட ஆட்சி தான் சரியில்லை அப்படிங்கிறாரு. இதை சொல்கிறதுக்கு தான் இவர் இல்லை, நல்லவரா இருக்கிறவரு ஆட்சியை ஒழுங்காக நடத்துவார். அப்படி இல்லைன்னா அப்போ அவர் கூட இருக்கிறவங்க முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு அர்த்தமா? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்லவராக இருந்தால் மட்டும் போதுமா சார்? இவ்வளோ நாள் இல்லாமல் ஒரு சாஃப்ட் டோனில் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி. ஏங்க அவர் ஒரு வெண்டைக்காங்க, என்ன சாஃப்ட் டோனு? நயினார் நாகேந்திரன் அவர்களை சொல்லுவாங்க. ஆமாம், இந்த இவர் எப்படி ஒரு வெண்டைக்காவோ, இவர் ஒரு வெண்டைக்கா. அவர் கேட்குறாங்க, விஜயுடன் எம்ஜிஆருடன் விஜயை ஒப்பிடுகிறார்கள், இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? விஜயுடன் எம்ஜிஆர் ஒப்பிடுவது என்பது வேடிக்கையானது. இதுவாங்க பதில். கோவம் வரவேணா உங்களுக்கு? பழைய அதிமுக வெளியே வந்துடுவேனா? எம்ஜிஆர் எப்படி 72 கட்சி ஆரம்பித்து 77 வரைக்கும் 21 படம் நடித்தார், 2 படம் இயக்குனார், டெய்லி மக்களை சந்திப்பார். வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் வீட்லேயே எப்பவுமே கொதிச்சிட்டு இருக்கோம். டெய்லி வீட்டில் வரிசையாக நிற்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுறது எல்லாம். வீட்டிலேருந்து வெளியே வரும்போதே பழைய சினிமாக்காரவனா நின்றுந்தால் கூட கிட்ட கூப்பிட்டு பேசி அவனுக்கு உதவி பண்ணுறது எம்ஜிஆருடைய ஸ்டைலு. மக்கள்கிட்ட நெருங்கி போகிறதுல என்றைக்குமே தயங்கினது இல்லை. மக்கள் பிரச்சனை அவருக்கு தெரியாது கிடையாது. அவரோட கொண்டு போய் இவர் என்னங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க அப்படின்னு கேட்கணுமா வேணாவா? ஏங்க மக்கள் கூட கடந்த ஒரு எம்ஜிஆர். குறைந்தபட்சம் நான் சொன்னேன் அந்த 3 பேர் அவங்ககிட்டயா டெய்லி பேசுனீங்களான்னு கேட்குறேன். அவங்கள கட் பண்ணாது கூட உங்களுக்கு கவலை இல்லைல்ல? அப்புறம் என்ன கட்சி நடத்துறீங்க, என்ன பண்ணுறீங்க? சரி, கீழே தொண்டர்கள் தன்னெழுச்சியாக பண்ணுறாங்களா? அதாவது அவங்களுக்கு காதுக்கு வந்ததா? இல்லை அவங்களுக்கு நீங்கள் என்ன வழிகாட்டுறீங்க? இல்லை வழிகாட்டுற அளவுக்கு யாரை நிர்வாகியாக வச்சுருக்கீங்க?
புசி ஆனதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? அப்படி தெரிஞ்சால் அவர் பத்திரிகையாளர் சந்திக்க கவலைப்பட மாட்டார். என்னங்க நடக்குது நாட்டில்? ஏங்க ஒரு இடியில் இந்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க, இவ்வளோ இது நடந்திருக்குன்றாங்க, இன்னை வரைக்கும் இவங்க வச்சுட்டு பண்ணுறாங்க. ஒரு டிஜிபியை நியமிக்க முடியல, பொறுப்பு டிஜிபியோட இது மாதிரி பிரச்சனையை தொட்டு பேசுவாங்க. எதுவுமே தெரியாமல் என்னங்க வாழ்க்கை வாழ்கிறீங்க? 2.5 வருஷம் கட்சி ஆரம்பிச்சுட்டு பதவி வந்தால் மட்டும் உட்காந்துக்கலான்னா, அப்போ இதே மாதிரி தான் அந்த நல்ல ஒரு அதிகாரிகள் அப்படியே காமிக்கிறான், தலைவரை அப்படியே போகிறீங்க, கோட்டு போட்டுக்கிறீங்க, படத்தை விரிக்கிறோம், இதான் காவா, இதான் தண்ணி, இதான் இது, ஃபோட்டோ எடுத்துட்டியாப்பா, எடுத்துட்டா, ரைட். தமிழகம் வீழாது, தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள், மெட்ரோவில் தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள். தலைவரை நம்ம சரியாக ப்ராஜெக்ட் கொடுக்கல, அதனால தான் அங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. சொல்லுவாங்களா யாராவது தலைவர்கிட்ட? இல்லை அவருக்கு தெரியுமா? ஜெயலலிதா இருந்தா சரி, அவங்க சொல்லிட்டாங்க, பாவம் அவர் நல்லவர். இவர் விஜய் தமிழகத்தை வஞ்சிக்கிறது. என்ன நீனா மாற்றம் தானே? மாற்றம் கூட கிடையாதான். என்ன சொன்னார்? நாங்கள் மாற்றமல்ல, சூழ்நிலை கருதி வருபவர்கள். மாற்றம் கூட கிடையாதான். உனக்கு மாற்று கிடையாது, அதையும் தாண்டி புனிதமானது. சூழ்நிலை வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் முடிவெடுப்போம். அப்போ நீ என்ன முடிவெடுக்கணும்? கரூர் சம்பவத்துக்கு என்ன காரணம்ன்றீங்களே? ஒரு இடத்துல 41 உயிர்கள் பலியானதுக்கு காவல்துறை அரசுக்கு பொறுப்பு இல்லையா? ஒரு இன்ஸ்பெக்டரையாவது நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்களா? எதாவது கேட்கணும்ல. இதுதான் நிலைமை. சரி, இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு சிலரும், திமுக தரப்புல இருந்து ஒரு சிலரும் சொல்றதா நாளேடுகள்ல செய்தி வந்திருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவர் வெறும் சந்திப்போட வந்திருந்தா பரவாயில்ல, அறிக்கையும் கொடுத்திருக்காரு, விஜயை பாராட்டி சொல்லியிருக்காரு. மற்ற தலைவர்கள்லாம் கூட்டத்தை கூட்டுறது எப்படின்னு வியூகம் வகுக்கணும்னா இவங்க குறைக்கிறது எப்படின்ட்டு பண்ண வேண்டி இருக்குன்னு இது ஒரு பாராட்டு தான். இப்போ இந்த அளவுக்கு ஓப்பனா பேசுறது தலைமையோட அப்ரூவல் இல்லாம இருக்குமா? அந்த சந்திப்பை இவங்க ஆக்ஷன் எடுக்கணுன்ற ரீதியில செய்திகள் வருதே, அதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சியுடைய கலாச்சாரம் என்னன்னா, ஒரு கட்சியோட அந்த கட்சி கூட்டணியில் இருக்கும், அந்த கட்சியில் சில பேர் அதுக்கு எதிராக பேசிகிட்டே இருப்பாங்க, எனக்கு என்னென்னு பண்ணுவாங்க. இது காங்கிரஸ் கட்சியுடைய கலாச்சாரம், இன்றைக்கி நேற்று இல்லை, அது எல்லா காலத்துலேயும். அப்போ இது காங்கிரஸில் எலைட் லீடர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க. நான் சொன்னேன்ல, இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்கார், எலைட் லீடர். அவருக்கு கீழே இருக்கிறதுலாம் தெரியாது, கார் கொடுப்போம் பைக் கொடுப்போம்னு ஊட்டிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி மணிசங்கர் ஐயர், சுப்பிரமணிய சாமி, அவர்லாம் காங்கிரஸில் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறேன், எலைட்டு. சசி தரூர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தொண்டர்கள் இவங்கெல்லாம் சம்மந்தமே இருக்காது, மெத்த படிச்சிருப்பாங்க. தமிழ் கூட மணிசங்கர் ஐயர் தமிழ் பேசி பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஃபாரினில் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார், தமிழே வராது அவருக்கு. திமுககாரெல்லாம் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணால் எம்பி ஆகிடுவாங்க, மறுபடியும் அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே தான் அவங்க வாழ்க்கை. அந்த மாதிரி ஒருத்தர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. ராகுல் காந்தியை முட்டு சந்து கூட்டு போன பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடியே அவர் தான் விஜய் ஒரு தடவை சந்திச்சு தான் அவர் ஃபோன் போட்டு தான் ராகுல்கிட்ட பேச வச்சதெல்லாம். அப்போல்லாம் இவர்களுக்கு ஒன்றும் தெரில. இவர் பார்த்துட்டு 3 மணி நேரம் பேசிட்டு போகிறாரு, இது பண்ணுறாரு. அப்போ என் போன்றவர்கள் நான் விசாரித்தப்போ பாண்டிச்சேரியும் கேரளாவும் விஜய் இழுத்து போடலாம், பாண்டிச்சேரியில் கூட்டணி ஆச்சு, கேரளாவில் அது பதிலாக ஒரு 10 சீட்டு கொடுக்குறோம், எப்படி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அங்கே நீ ஒரு கணக்கை தொடங்கலாம், இங்கே நாங்கள் திமுக கூட வந்துக்கிறோம், இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டு இது அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே தாவேக கூட பேசுறது, பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி எடுக்கிறதுலாம் பண்ணால் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி வரும். எனக்கு என்னென்னு ஹேண்டில் பண்ண முடியாது, 20 சீட்டு தான் அப்படிலாம் சொல்ல முடியாது, நாங்கள் தேவைப்பட்ட அங்கேயே போய்ட்டுறாங்க அப்படின்னா திமுக பலகீனம் ஆகிடும். இன்றைக்கி திமுக பெரிய பிரச்சனை, உள்ளுக்குள்ளே பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. வெளியில் வேணால் பேசுகிறாங்க, உள்ளூராக நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி. அப்போ காங்கிரஸும் புட்டுக்குச்சுன்னா, கூட 2 கட்சி போச்சுன்னா இவங்க பெரிய அளவில் இழப்பை சந்திப்பாங்க. அதை தடுக்கணுன்னா காங்கிரஸை வச்சுக்க பார்க்கணும். அதே சமயத்தில் பழையபடி மிரட்ட முடியாது. ஏன்? பிரவீன் சக்கரவர்த்தி இவர்கிட்ட பேசுகிறாரு. அவர்களுக்கு என்னென்னா, என்டிஏக்கு விஜய் போயிட்டாருன்னா மொத்தமாக வாஷ் அவுட்டு. காங்கிரஸ் இங்கே ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது சட்டசபை தேர்தலில். அப்போ அங்கே பிஜேபி ஒரு 20 தொகுதி கால் ஊனிடுவாங்க. அந்த பயமும் இருக்குது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு காங்கிரஸ்காரர் பேசிட்டு இருந்தேன், அவர் சொன்னார், சார் நீங்கள் ஒரு விஷயம் கேட்டால் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. என்ன சார்? ராகுல் காந்தியை தமிழக தலைவர்கள் சந்தித்து 3 வருஷம் ஆகுது சார். மேடையில் கடையில் பார்க்கறதுலாம் வேறு, தமிழக அரசியல் தலைவர்கள் சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தி 3 வருஷம் ஆகுது சார். ஏங்க செல்வ பிறந்தகை யாருமே இல்லை சார். இதுதான் ராகுல் காந்தி. ஆனால் தேஜஸ்வியே சந்திக்க முடியல, தெரியும்ல, கூட்டணிலாம் போட்டாங்க. திடீர்னு எங்கங்க அவர் இது போயிட்டார், லண்டன் போயிட்டாருங்க. எப்போங்க வருவாருங்க, வந்தார், இது ஓட்சோர் மறுபடியும் போயிட்டார். இவர் மண்ணின் பிரச்சாரம் கிடையாது, ஜனங்களுக்கு ஓட்சோர்னா தெரியுமா? பீகார் மக்களுக்கு மாற்றி குத்திட்டாங்க. அதனால் ராகுல் காந்தியே இந்த நவல். இப்போ இவர் பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா ராகுல் தான் எடுக்கணும்.
ராகுல் தான் பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்புகிறாரு. அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நடக்குமானா நடக்குமா, நடக்காமலும் போகலாம். விஜய் என்டிஏ கூட போகலாம். இல்லை பாண்டிச்சேரி கேரளாவில் காங்கிரஸும் இங்கே எதுவும் பண்ணலாம். இல்லை இது எதுவுமே இல்லாமல் காங்கிரஸ் அவன் வேலையை பார்த்துட்டு இங்கே கூட்டணி வச்சுக்கிட்டு போகலாம். ஆனா என்டிஏவை விட காங்கிரஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்து விஜய்க்கு இருக்கிறதா இல்லை, தான் தெரியுது. விஜய் எடுப்பார் கைப்பில்லை. ஆதவ் அர்ஜுனா மற்ற நிர்வாகிகளுக்கு இருக்குது. அவங்களுக்கு பாஜக பக்கம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே தாவேகா கொஞ்சமாவது நல்லா இருக்கணும், அடுத்த இந்த தேர்தலே நல்ல ஒரு ரிசல்ட் காமிக்கணும்னா என்டிஏ பக்கம் போகிறது தான் பெட்டர். ஏன்னா இப்போ இவங்க நான் சொன்னல, இந்த எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எல்லாமே இவங்க தேர்தலில் சந்திக்க போகிறாங்க. இந்த ஒரு சின்னம் கிடைத்து விட்டது, இந்தியா முழுவதும் இந்த சின்னம் பிரபலம் அடைந்து விட்டும், அந்த சின்னத்தை பார்த்து மற்றவர்கள் வியப்பார்கள், அதெல்லாம் வாயில் உருட்டிக்கலாம். தேர்தலில் போயிட்டு இதெல்லாம் சொல்ல முடியுமா? தேர்தலில் தேவை பணம் செலவழிக்கணும், பூத் கமிட்டி போடணும், தேர்தல் அலுவலகம் திறக்கணும், டெய்லி பிரச்சாரம் போகணும், மாநில தலைவர்கள் பிரச்சாரம் செய்யணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்களை திட்டாலே அறிக்கை விட மாட்டேங்கிறீங்க, கம்முனுக்கிறீங்க. தேர்தல்னால் தினம் 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 தேர்தல் நெருங்கினா தினம் 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 வந்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று வரணும். அப்போ என்ன ஆகும்? இன்றைக்கும் மக்கள் பிரச்சனை தொட்டு எதுவுமே பேச மாட்டீங்க. பிளாஸ்ட்டு பவள விழா பாப்பான்றீங்க. 75 ஆண்டுகள கட்சியை பாப்பாவும் தெரியுதா? இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா முன்னாடி இருக்கிற ஜெங்ஸியும் அந்த ரசிகர்களும் ரசிப்பாங்க. மக்கள்கிட்ட எப்படி போவீங்க? அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது வந்து தூக்கிட்டு வந்து கேட்கும்போது செம கொலகாண்டுன்னு ரஜினி ஒரு படத்தில் அது மாதிரி கொலகாண்டாகுது. பிரச்சனையை பற்றி பேசிங்கன்னா சின்னம் கிடச்சிருக்காங்க. இந்திய அளவில் அந்த சின்னத்தை பார்த்து எல்லாம் வியந்து போகிறலாம். இதுதான் வேலையா எல்லாருக்கும்? இவங்களுக்கு இவ்வளோ சுய திருப்தி. 2வது ஆட்களை சேர்னா அவர் வந்துடுவார், வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருவாங்க. ஒரு மனுஷனை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்க முடியுமா? பேச வேணா செய்வாங்க. ஏங்க போகிறீங்க, என்ன பிரச்சனை? இல்லைங்க அந்த மாதிரி ஸ்வீட் பேக்ஸ், ஒரு 2 கிலோ ஸ்வீட் பேக்ஸ் தரேங்க, கம்முன்னு உட்காருங்க. இதான் நடக்க போகுது. இதானே அரசியல். நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க. அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்போடு சந்திப்போம். நன்றி.